அரசன் மரத்தில் வாழும் பறவைகள். ஒரு காலத்தில் அழகான ஒரு காட்டில் பல வகையான மரங்கள் இருந்தன. அந்த மரங்களில் ஒன்றில் அரசன் என்ற பெயருடைய ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தில் பல பறவைகள் தங்களுடைய குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தன. அரசன் மரம் பறவைகளுக்கு ஒரு நல்ல இடம். அதன் கிளைகள் பறந்து விரிந்திருந்ததால் வெயிலுக்கும் மழைக்கும் பாதுகாப்பாக இருந்தது. மரத்தின் கீழ் பல பூக்கள் இருந்ததால் பறவைகளுக்கு உணவு தேட சுலபமாக இருந்தது. ஒரு நாள் பறவைகள் ஒற்றுமையாக பேசிக்கொண்டிருந்தன. இந்த அரசன் மரம் எங்களுக்கு மட்டும் தான் பாதுகாப்பு தருது. ஆனா மத்த பல பறவைக உணவுக்காக தூரமாகச் சென்று வர வேண்டிய நிலைதான் இருக்கு என்று புள்ளி மயில் கவலையாக கூறியது. அதுக்கு காகம் ஒருவேளை நினைதச்சு, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மற்ற பறவைகளுக்கும் உதவலாம். நம்மால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்டது. அப்போதுதான் சின்ன மஞ்சள் கிளி சிரித்துக்கொண்டு, ஏன் முடியாது, நம்மால் முடியும். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணவை சேமித்து மற்ற பறவைகளுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றது. இதையெல்லாம் அரசன் மரம் கேட்டுட்டு மனசுல சந்தோஷமாக இருந்தது. இவை எல்லாம் நல்ல பறவைக, தாய்மையும் நல்ல மனசும் கொண்டவை என்று மரம் சொல்லுச்சு. அந்த நாளில இருந்தே பறவைக ஒற்றுமையாக உணவு சேகரித்து மற்ற பறவைகளுக்கும் பகிர ஆரம்பிச்சாங்க. அதனால முழு காடும் சந்தோஷமாக இருந்தது. அரசன் மரம் பறவைகளை பார்த்து பெருமை பட்டுச்சு. கதையின் முடிவில் காகம் சொல்லுச்சு, ஒற்றுமையால் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும். எங்கள் நண்பர்கள் அரசன் மரம் மட்டுமின்றி இந்த காடு முழுவதும் ஒரு குடும்பமாக மாறிடுச்சு. கதை மூலம் ஒற்றுமை, உதவி மற்றும் பரிவு ஆகியவை வாழ்க்கையில் மிகவும் முக்கியம்.